அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி இந்த ஜேடபிள்யூ மெயின்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடான ஜோசா கவுன்சிலிங் ப்ராசஸ், சிசாப் கவுன்சிலிங் ப்ராசஸ் அண்டு தாசா கவுன்சிலிங் ப்ராசஸ் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. இப்போ இந்த ஜோசா கவுன்சிலிங்கில் ஜோசா கவுன்சிலிங்கோட ஸ்கெட்யூல் பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறையா பேரண்ட்ஸ் கேட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் இதில் நீங்கள் 3 ஆப்ஷன் சொல்கிறீங்க. ஃப்ரீஸ்னு ஒரு ஆப்ஷன் சொல்கிறீங்க, ஃப்ளோட்டுன்னு ஒரு ஆப்ஷன் சொல்கிறீங்க, மற்றும் ஸ்லைடிங்னு ஒரு ஆப்ஷன் சொல்கிறீங்க. இந்த 3 ஆப்ஷன்ஸை எங்கேயெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்போயெல்லாம் பயன்படுத்தணும், என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ்க்கு பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை பற்றின விஷயங்கள் சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. ஸோ ஜோசா கவுன்சிலிங்கில் மொத்தம் 6 ரவுண்டுகள். ஒவ்வொரு ரவுண்டுலையும் அவங்களுக்கு சீட் அலோகேஷன் முடித்து ரவுண்டு முடிகிறப்ப நம்ம ஒரு வேலை பண்ணணும். என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். அந்த ஆப்ஷனுங்கிறது 3 டைப்பில் இருக்கும். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், ரெண்டாவது ஃப்ளோட்டுங்கிற ஒரு ஆப்ஷன், மூணாவது ஸ்லைடிங்னு ஒரு ஆப்ஷன். ஓகே, இந்த 3 ஆப்ஷன்ஸை எங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நான் இந்த விஷயம் சொல்ல போகிறேன். இல்லை ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஃப்ரீஸ். ஸோ ஃப்ரீஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜோசா கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறீங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 எந்த ரவுண்டில் வேணாலும் உங்களுக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இப்போ உங்களுக்கு பர்டிகுலராக ஃபஸ்ட்டு ரவுண்டு 1 வச்சுக்கோங்க. ரவுண்டு 1 ஒரு சீட்டு கிடச்சிருச்சு. அந்த சீட்டை நான் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம சீட் அக்செப்டன்ஸ் ஃபீங்கிறத பே பண்ணிடுறேன். அதுக்கடுத்து எனக்கு அந்த சீட்டு கன்ஃபார்மாக வேணும். நான் வேறு சீட்ஸ் போக விரும்பலை, வேறு கல்லூரிகள் போக விரும்பலை, இன்னும் அடுத்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்பலை அப்படிங்கிறவங்க என்ன ஆப்ஷன் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ்னு கொடுக்கணும். ஸோ ஃப்ரீஸ் கொடுக்கறது மூலமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டஸ் நாட் வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இன் ஃபர்தர் ரவுண்ட்ஸ் ஆஃப் சீட் அலோகேஷன் வைல் ரீட்டைனிங் தி சேம் சீட். அதாவது எனக்கு கிடைச்ச சீட்டு ஓகே, நான் இன்னும் அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ்லாம் கலந்துக்கலாம் விரும்பலை, நான் எனக்கு இந்த சீட்டை மட்டும் ஓகே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், நான் வேறு ஆப்ஷன்ஸே சேஞ்ச் பண்ண விரும்பலை அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீஸுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கண்டினியூஸாக கொடுக்கணும். நீங்கள் ஒன்ஸ் டோட்டல் ஃபீ பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த கவுன்சிலிங் ப்ராசஸை விட்டே நம்ம வெளியே வந்துக்கலாம்னா சீட் எடுக்காமல் கிடையாது. சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த ரவுண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு ஃப்ரீஸுங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும் கொடுத்துக்கிட்டே போகலாங்க. அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ளோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த ஃப்ளோட்டுங்கிற ஆப்ஷனை எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டீங்க. ரவுண்டு 1 உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் பெரும்பாலும் என்ஐடி திருச்சிக்கு பிளான் பண்ணுவோம், இல்லைன்னா சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய என்ஐடிஸ்க்கு பிளான் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு நார்த் இந்தியாவிலையோ இல்லை நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லையோ பார்த்தீங்கன்னா ஒரு என்ஐடி கிடச்சிருது. ஓகே, அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு ஆசை வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி சவுத் இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்குதா, இல்லை டாப் மோஸ்ட் என்ஐடிஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்குதா, அதுக்கு ஏதாவது நம்ம சீட்ஸ் அப்கிரேட் பண்ண முடியுமா அப்படின்னு போகிறப்ப தான் 2 ஆப்ஷன் பயன்படுத்துவாங்க. என்ன பயன்படுத்துவாங்கன்னா, ஃப்ளோட்டிங்னு ஒரு ஆப்ஷன் பயன்படுத்துவாங்க, ஸ்லைடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பயன்படுத்துவாங்க. இந்த ஃப்ளோட்டுங்கிற ஆப்ஷன் எங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சிருச்சு, ஆனால் அந்த சீட்டையும் விடவும் விரும்பலை. ஏன்னா இந்த சீட்டை விட்டீங்கன்னா அடுத்த பர்சனுக்கு போயிடும், உங்களுக்கு சீட் இல்லாமல் போயிடும். அப்போ நான் கிடைச்ச சீட்டையும் நான் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறேன். ரெண்டாவது, நான் ஐ வாண்ட் டு கோ ஃபார் அன் ஹையர் ப்ரிஃபரன்ஸ் இன் எனி இன்ஸ்டிடியூட் இஸ் ஆஃபர்ட் இன் சப்சிக்யூவன்ட் ரவுண்ட்ஸ் ஆஃப் சீட் அலோகேஷன். அதாவது இப்போ ரவுண்டு 1 நான் ஒரு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் கிடச்சிருச்சு, அந்த சீட்டை ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் அடுத்தடுத்த ரவுண்ட்ஸில் ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4, ரவுண்ட் 5, ரவுண்ட் 6 வரைக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் வேறு ஏதாவது காலேஜஸில் சீட்டு எனக்கு கிடைச்சா ஓகே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க என்ன ஆப்ஷன் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ளோட்டுங்கிற ஆப்ஷன் கொடுக்கலாம். இது 2வது ஆப்ஷன். அடுத்து 3வது ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்லைடிங் ஆப்ஷன். ஸ்லைடிங் ஆப்ஷனுங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டு நல்ல ரேங்கிங் வாங்கியிருக்கீங்க, என்ஐடியில் திருச்சியிலேயே நம்மளுக்கு சீட்டு கிடச்சிருச்சு, இல்லை என்ஐடி வாராங்கல்ல சீட்டு கிடச்சிருச்சு. ஓகே, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், எனக்கு காலேஜஸ்லாம் ஓகே, பட் நீங்கள் விரும்பின துறை கிடைக்கல. உதாரணத்துக்கு ஒரு மெட்டாலஜிக்கல் கிடச்சிருக்கு, ஒரு மெக்கானிக்கல் கிடச்சிருக்கு, பட் ஐ வாண்ட் டு கோ ஃபார் அன் இசிஇ, ட்ரிபிள்இ, சிஎஸ்சி அப்படிங்கிறவங்க நீங்கள் எனக்கு அந்த சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அதாவது எந்த சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கிடச்சிருக்கக்கூடிய சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், பட் எனக்கு இன்னுமே நான் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் மாற விரும்புகிறேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, ஸ்லைடிங் ஆப்ஷன் கொடுக்கலாம்.
இப்போ ரவுண்ட் 1ல் மெக்கானிக்கல் கிடைச்ச மாணவருக்கு ரவுண்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள்இ கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ரவுண்ட் 3ல் ஐசிஇ கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ரவுண்ட் 4ல் இசிஇ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் நினச்ச சீட் எப்போ வரைக்கும் வருதோ, அதாவது இதெல்லாம் எப்போ யூஸ் பண்ணலான்னா ரவுண்ட் 5 இல்லைன்னா ரவுண்ட் 6 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் ஸ்லைடிங் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சீட்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நினச்ச டிபார்ட்மெண்ட்டையும் எடுக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பராக இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்பயே நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஆர்டராக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறீங்க. ப்ளஸ் ஒவ்வொரு ரவுண்டோட கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிகிறப்பையும் நீங்கள் வந்து கரெக்டான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நினச்ச கல்லூரிகளில் நீங்கள் நினச்ச சீட்ஸை எடுக்கிறதுக்கு ஒரு 50% ஆஃப் சான்சஸ்ங்கிறது இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு ரவுண்டோட ரிசல்ட்ஸ் வரப்போ இந்த 3 ஆப்ஷனையும் சரியான முறையில் பயன்படுத்துங்க, தவறுதலாக கொடுக்காதீங்க. ஏன்னா இப்போ விஐடியோட கவுன்சிலிங் ப்ராசஸ்லேயே நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் தப்பாக பண்ணி ஈஸியாக கிடைக்க வேண்டிய சீட்டை அவங்களே வந்து அவங்க காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் எடுக்க வேண்டிய சீட்டை அவங்க சில தவறான சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தனால ரவுண்ட் 2 ரவுண்ட் 3லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. ஸோ மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஜோசா கவுன்சிலிங்க்கு சரியான முறையில் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். நாட் ஓன்லி ஃபார் ஜோசா கவுன்சிலிங் முடிச்சிட்டும் கூட உங்களுக்கு சிசாப் கவுன்சிலிங்லையுமே நிறைய சீட்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. ஸோ ஜோசா கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வெக்ஸ் ஆகிட வேண்டாம். உங்களுக்கு ஜோசாவில் சீட்டு கிடைக்கலன்னா தாராளமாக சிசாப் கவுன்சிலிங்கில் சீட்ஸுங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் மற்றும் அதோட சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் வேணுங்கிறவங்க நீங்கள் யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூஸாக ஜோசா கவுன்சிலிங், சிசாப் கவுன்சிலிங் மற்றும் தாசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களை கொடுத்துட்டு வர்றோங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க மற்றும் சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.